அசஸ்மெண்ட். இதில் வந்து மெயினாக அப்சர்வேஷன், பால்பேஷன், எக்ஸாமினேஷன் 3 இருக்குது. ஸோ அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா பில்ட், பாடி பில்ட், நெக்ஸ்ட்டு ஆட்டிடியூட் ஆஃப் த லெம், நெக்ஸ்ட்டு கெயிட்டு, நெக்ஸ்ட்டு எடிமா. எடிமானா வந்து ஸ்வெல்லிங், அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எடிமாலேயே நீங்கள் இன்னும் உள்ளே போனீங்கன்னா, இப்போ எடிமா உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா, இங்கே பால்பேஷனில் வந்து நீங்கள் பிட்டிங்கா இல்லை நான் பிட்டிங் எடிமாவா அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ எடிமா வந்து இருக்கா இல்லையான்னு மட்டும் இங்கே போட்டுட்டு மற்றதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரணும் பால்பேஷனுக்கு. ஸோ போனி கான்டர்ஸ் போனி கான்டர்ஸ் செக் பண்ணணும், பார்த்து டிஃபார்மிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கா, எக்ஸ்டர்னல் ஊன்ஸ் இல்லை ஸ்கார்ஸ் ஏதாச்சும் ப்ரெசென்ட்டாக இருக்கா, எக்ஸ்டர்னல் அப்ளையன்சஸ், கேன்ஸு, வாக்கர்ஸ், க்ரட்ச் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். பால்பேஷனில் வரும்போது டெண்டர்னஸ், அழுத்துனா வலிச்சதுன்னா இதுக்கெல்லாம் கிரேட் போடணும். கிரேட் யூஸ் பண்ணி என்ன கிரேடில் இருக்காங்க அப்படின்னு போடணும். மசில் டோனு என்னன்னு பார்த்து கிரேட் யூஸ் பண்ணணும். அப்புறம் கிரெபிட்டஸ், ஜாயின்ஸ் தொட்டு பார்த்தா ஏதாவது அப்நார்மல் சவுண்ட்ஸ் கேட்குதா. அப்புறம் வார்ம்த் வந்து பைலேட்டரலாக கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே இருக்கிற சைடுக்கும் நல்லா இருக்கிற சைடுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் நீங்கள், சரிங்களா. அதுக்கப்புறம் எடிமா ப்ரெசென்ட் ஆயிருந்தால் பிட்டிங் எடிமாவா நான் பிட்டிங் எடிமாவான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸாமினேஷன். இதில் வந்து மோட்டார் அசஸ்மெண்ட். அதில் வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபஸ்ட்டு, ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் பார்ப்போம், பாஸும் பார்ப்போம், அப்பர் லிம், லோவர் லிம், ஸ்பைன் மூணுமே பார்க்கணும். வந்து நீங்கள் அதில் மெயினாக செக் பண்ணுறது ரேஞ்ச் எவ்வளோ அண்ட் பெயின்ஃபுல்லாக இல்லை ஆர் பெயின் ஃப்ரீயா, இதை செக் பண்ணணும். சில பேருக்கு பெயினே இருக்காது, ஆனால் வந்து ரேஞ்ச் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். சில பேருக்கு வலி இருக்கும், ஃபுல் ரேஞ்சு போகும். அது நீங்கள் தான் நோட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து மசில் பவர் செக் பண்ணணும். மேனுவல் மசில் டெஸ்டிங் கிரேட் யூஸ் பண்ணி அப்பர் லிம், லோவர் லிம், ஸ்பைன் மூணுமே செக் பண்ணணும். மசில் கர்த்தும் லிம் லென்த், இது வந்து லிம் லென்த் டிஸ்கிரிபன்சி. இது வந்து இன்ச் டேப் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ட்ரூ லென்த்தும் பார்க்கணும், அப்பேரண்ட் லென்த்தும் பார்க்கணும், ஓகேங்களா. ரெண்டு சைடுமே பைலேட்ரல் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் தெரியும் ஏதாச்சும் டிஸ்கிரிபன்சி இருக்கா அப்படின்னு. மசில் கர், சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மசில் டைட்னஸ்னால கூட ஒரு கால் வந்து குட்டியாக இருக்கலாம், லென்த் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மசிலை ரிலீஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு அந்த லென்த் நார்மலுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து அந்த டைட்னஸை தான் நீங்கள் மசில் டோன் செக் பண்ணும்போது கண்டுபிடிக்கணும். டைட்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ மசில் கர்த் ஆமில் பார்ப்பாங்க, 4 ஆர்ம், லோவர் லிம்ல தை அண்ட் காஃபில் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்டர் செக் பண்ணுவாங்க. சிட்டிங்கில், ஸ்டாண்டிங்கில், லைனில். ஸ்டாண்டிங்கில் ஆன்டீரியர் பார்ப்பாங்க, போஸ்டீரியர், லேட்ரல் மூணுத்தையுமே பார்ப்பாங்க. இது நான் தனியாக எடுக்கிறவங்களுக்கு வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கெயிட்டில் ஸ்டான்ஸ் ஃபேஸ், ஸ்விங் ஃபேஸில் இருக்கிற ஸ்டெப் லென்த்து, ஸ்ட்ரைட் லென்த்து, பேஸ் வித், கேடன்ஸ். கேடன்ஸ்னால் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பர் மினிட், இது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்பாங்க. ரீச்சிங், கிராஸ்பிங், ரிலீஸிங்கோட பவர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஸ்பெஷல் டெஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க. ஏதாச்சும் அவங்க சஸ்பெக்ட் பண்ணி அதோட ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். இன்வெஸ்டிகேஷனில் எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். அப்புறம் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அண்ட் தென் ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ். அப்புறம் ப்ராப்ளம் லிஸ்ட் கிரியேட் பண்ணி கோல், ஷார்ட் டர்ம், லாங் டர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பிளான், ஹோம் ப்ரோக்ராம் தருவாங்க. இதுதான் வந்து ஆர்த்தோபெடிக் அசஸ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.